நம்மள பல பேருக்கு ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இதனால கல்யாணம் தள்ளி போகலாம், இல்ல குழந்தை பாக்கியம் தாமதமாகலாம். இதுக்கு பரிகாரம் தேடி ஆந்திரா காளஹஸ்தி வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம திருச்சியிலேயே அதுக்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல நந்தி கோயில் தெருவில் இருக்கிற நாகநாத சுவாமி கோயில் தான் அது. இந்த கோயிலுக்கு ஒரு செம பிளாஷ்பேக் இருக்கு. முன்னாடி சாரமா முனிவர்னு ஒருத்தர் வயசானதுனால மலை ஏறி சிவனை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டாராம். அப்போ சிவபெருமானே அவரோட அன்புக்காக மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து நாகநாதரா காட்சி கொடுத்த இடம் தான் இது. கடவுளே இறங்கி வந்த இடம்னா சும்மாவா, அவ்வளோ பவர்ஃபுல். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? தட்சிணாமூர்த்தி தான். சாதாரணமா எல்லா கோயிலையும் ஒரு தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாரு. ஆனா இங்க மட்டும் 2 தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் பாம்பு மேல உட்கார்ந்து காட்சி தர்றாரு. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாத அதிசயம். வியாழக்கிழமை அன்னைக்கு இவருக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபட்டீங்கன்னா நாகதோஷம், கடன் தொல்லை எல்லாம் பணியோட போயிரும். அது மட்டும் இல்லாம துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதினு 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து அருள் தர்றாங்க. கல்யாண தடை இருக்கிறவங்க இங்க இருக்கிற சிவகங்கை தீர்த்தத்துல நீராடிட்டு சுவாமிக்கு வில்வம் சார்த்தி வேண்டிக்கிட்டா போதும். சீக்கிரமே டும் 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 தான். சோ காளஹஸ்தி போக முடியாதவங்க மறக்காம நம்ம திருச்சி நாகநாதர் கோயிலுக்கு ஒரு விசிட் அடிங்க. உங்க கவலை எல்லாம் பறந்து போயிரும். இதே மாதிரி பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.